بسم الله الرحمن الرحيم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்களின் மீதும் தாபியன்கள் மீதும் தபோ தாபியன்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலோட்டமாக என்று பிரார்த்தித்தவளாய் எனது உரை ஆரம்பம் செய்கின்றேன். உங்களுக்கு மத்தியில் எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அழகிய கடன். அல்லாஹாலா இவ்வுலகத்தை படைத்து அதில் ஏராளமான படைப்பினங்களை படைச்சிருக்கான். அதில் ஆக சிறந்த ஒரு படைப்பினமாக மனித சமுதாயமான நம்மளை படைச்சிருக்கான். இப்படி மனிதர்களாகிய நம்மளை படைச்சிருக்கான் அல்லாஹ் தனக்கு என்னென்னலாம் தேவையோ அது அனைத்தையும் தனது அருட்கொடையால் மிக அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் வழங்கியிருக்கிறான். இப்படி அல்லாஹாலா சிலரை இந்த உலகத்தில் சில மனிதர்களை ஏற்றத்தாழ்வுடன் படைத்திருக்கான். சில மனிதரை வெள்ளையராகவும் கருப்பராகவும் சிலரை செல்வந்தனாகவும் ஏழையாகவும் இப்படி பல நிலைகளில் அல்லாஹாலா என்ன பண்ணியிருக்கான்னா மனிதர்களாகிய நம்மளை படைச்சிருக்கிறான். இப்போ செல்வத்தை எடுத்துக்கிட்டோம்னாக்கா இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு செல்வம் எவ்வளோ முக்கியமானதாக இருக்குது. இன்று நம்ம ஒரு வீடு கட்டணும், இல்லை நம்ம ஆசைப்பட்டதை வாங்கணும், உணவே வாங்கணும் அப்படின்னு சொல்லி எதுக்காக இருந்தாலுமே செல்வம் என்பது மிக முக்கியமானதாக தான் இருக்குது. இப்போ செல்வம் நம்மள்கிட்ட இல்லைனாக்கா அதை நம்மளால் செய்ய முடியாது. செல்வம் இல்லைனாக்கா நம்ம ஆசைப்பட்ட ஆடையை வாங்க முடியாது, நம்ம ஆசைப்பட்ட உணவை சாப்பிட முடியாது, நம்ம வீடே கட்டணும்னு நினச்சாலும் செல்வம் இல்லைன்னா முடியாது. அப்படி இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களாகிய நம்மளுக்கு செல்வம் எப்படி இருக்குது, ஒரு மிக முக்கியமானதாக தான் இருக்குது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது இன்ன ரப்பக யபசுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ யக்திரு இன்னஹு கான பிஇபாதிஹி, தன் நாடியோருக்கு அல்லாஹ் செல்வத்தை தாராளமாக வழங்குகிறான், குறைத்து வழங்குகிறான் அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹ் யாருக்கு எப்படி நினைக்கிறானோ அவன் சிலருக்கு செல்வத்தை அதிகமாகவும் கொடுப்பான், குறைத்து வழங்குவான். அப்படி அல்லாஹ் எதற்கு சிலருக்கு செல்வத்தை அதிகமாக சிலருக்கு குறையோ கொடுக்குறானாக்கா, செல்வம் அதிகமாக இருக்கிறாங்கல்ல அவங்க தன்னோட கீழ்நிலையில் இருக்கவங்களுக்கு தர்மம் செஞ்சு அவங்களுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு சோதிப்பதற்காக அல்லாஹ் என்ன பண்ணுறான், இப்படி சோதிப்பதற்காக பல்வேறு நிலைகளாக மனிதர்களாகி நம்மளை படைச்சிருக்கிறான். ஆனால் இன்று செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய மனிதர்கள் தன்கிட்ட இருக்க செல்வத்தை இல்லாத ஏழைகளுக்கு தர்மம் செய்கிறாங்களா, இல்லை ஜக்காத் கொடுக்குறாங்களா, இல்லை அதை நல்வழியில் செலவிடுறாங்களா அப்படின்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்று ஒரு மனிதனுக்கு பண தேவை அப்படின்னு இருக்கும்போது பணக்காராக இருக்கக்கூடிய அவங்கள்ட்ட போயிட்டு எனக்கு பண தேவையாக இருக்குது, நீங்கள் கடனாக ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க, நான் என்னால் முடியிறப்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே இந்தப்பா நீ வச்சுக்கோ, உன்னால் முடியிறப்ப கொடு அப்படின்னு சொல்கிறாங்களா? அதெல்லாம் கிடையாது. என்ன சொல்கிறாங்கனாக்கா கடனெல்லாம் கொடுக்க முடியாது, கை மாத்தெல்லாம் கொடுக்க முடியாது, வேணா நீ வட்டிக்கெல்லாம் வாங்கிட்டு போ, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இன்றைய காலகட்டத்தில் சொல்லக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க. இன்று வட்டி எவ்வளோ பெருகி கொண்டே இருக்கு அப்படின்னு பார்த்தோம். வட்டி அல்லாஹ் வட்டியை தடை செய்யறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா வட்டியை தான் இன்று மக்களாகிய நம்மள சிலர் என்ன பண்றாங்க, வட்டி வாங்கக்கூடியவர்களாகவும் வட்டி கொடுக்கக்கூடியவங்களாகவும் இருக்கிறாங்க. இன்று வட்டி எப்படி பெருகி கொண்டு இருக்குன்னா, இப்ப 10,000 ரூபாய்க்கு ஒருத்தவங்க வட்டி வாங்குறாங்கனாக்கா அவங்க திரும்பி அந்த வட்டி காசை போய் கொடுக்கும்போது 10,000 ரூபாய் மட்டும் கொடுக்காம அதற்கு மேல எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இப்படி பல்வேறான வகைமுறைகளை வட்டி எப்படிதான் இருக்கு, பெருகி கொண்டேதான் இருக்கு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஆக்கில ரிபால, வட்டி வாங்குவரையும் மூக்கிலஹு, வட்டி கொடுப்பவர்களையும்
வ காத்திபஹு அதற்கு கணக்கு எழுதுபவரையும், வ ஷாஹிதஹி அதற்கு சாட்சி எழுதுபவர்களையும், இவர்கள் எல்லாத்தையும் வந்து நபிசாஸ் என்ன பண்றாங்க, சபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி வட்டி வாங்குபவர்களையும் வட்டி கொடுப்பவர்களும் அதற்கு கணக்கு எழுதும் எல்லாத்தையும் வந்து நபிசல்லாசம் வந்து சபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஆனா இன்று வட்டி பெருகி கொண்டே தான் இருக்கு. அல்லாஹ் என்ன பண்றான், உங்களுக்கு நான் செல்வத்தை தாராளமா வழங்கியிருக்கனே, உங்களுக்கு தேவைக்கு மீறிச்சுன்னா அந்த செல்வத்தை என்ன பண்ணுங்க, பிற உங்கள்கிட்ட இல்லாத மக்களுக்கு போய் கொடுங்க, நீங்க நல்வழியில செலவிடுங்க, நீங்க வந்து ஜக்காத்து கொடுங்க அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான். அல்லாஹ் ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வட்டி கொடுங்க, வட்டி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கானா? கிடையாதுல்ல. ஆனா மனிதர் என்ன பண்றாங்க, தன்கிட்ட செல்வம் இருந்து அது மீதி இருக்க செல்வத்துல வட்டிக்கு விடக்கூடியவங்களாக தான் இருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, யார் இந்த உலகத்துல வந்து வட்டி வாங்குறாங்களோ வட்டி கொடுக்குறாங்களோ அவங்க நாளை மறுமையில் என்னோட போர் செய்யறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். எப்படி இந்த அகில உலகத்தை படைத்து நம்ம எல்லாத்தையும் படைத்து நம்மளுக்கு என்னென்னலாம் தேவையோ அது அனைத்தையும் வழங்கி அல்லாஹ்விடம் வந்து நாளை மறுமையில போர் புரியறதுக்கு வந்து சமமாக இந்த வட்டி இருக்கக்கூடியதாக இருக்கு. இதற்கு வந்து நம்ம ஒவ்வொருவரும் அஞ்சக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் அல்லாஹ் என்ன சொல்றானாக்கா, உங்கள்கிட்ட ஒரு மனிதர் வந்து தனக்கு தேவை இருக்கும்போது வந்து உங்கள்கிட்ட கடன் வாங்கினாக்கா நீங்க என்ன பண்றாங்க, கடன் கொடுக்குறீங்கல்ல, அந்த மனிதன் வந்து ஏழையில வந்து சிரமப்பட்டு அந்த கடன் கொடுக்க முடியாம இருக்காங்கல்ல, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அவங்க செல்வந்தராக ஆகும் வரை வந்து நீங்க அவங்களுக்கு அவகாசம் அளிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வந்து நீங்க அறிந்தவங்களாம் இருந்தீங்கன்னாக்கா அவங்க வந்து சிரமப்படுறாங்கல்ல, ஏழையின் காரணமாக சிரமப்பட்டு அந்த காசு கொடுக்க முடியாம இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து நீங்க அது தர்மமாக விட்டீங்க அப்படின்னாக்கா அல்லாஹ் என்ன பண்ணுவான், இதுவே உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்றான். இப்ப இன்று வாழக்கூடிய மக்கள்ல வந்து யாராவது போய் பண தேவை அப்படின்னு சொல்லி போய் கடன் வாங்குறாங்க, அவங்களால கொடுக்க முடியல அப்படின்னாக்கா அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து நம்ம அவகாசம் அளிக்கணும், உங்களால எப்ப முடியுதோ அப்போ கொடுங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா நான் அல்லாவுக்காக தர்மமா உங்களுக்கு விட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். ஆனா இன்று எப்படி ஆயிடுச்சு, ஒருத்தவங்க கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களால திருப்பி கொடுக்க முடியலனாக்கா நீ எப்ப கடன் வாங்கணும் இன்னும் கொடுக்காமலே இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டி ஏசக்கூடியவர்களாக தான் இன்று நம்மளையும் பலர் இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. சரி, அழகிய கடன் அப்படின்னு என்னன்றா அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய பார்வையில அழகிய கடன் அப்படின்னாக்கா தர்மம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், நான் வந்து வட்டியை அழிக்கிறேன், தர்மத்தை வந்து வளர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். ஆனா இன்று உலகத்துல எப்படி ஆயிடுச்சு, தர்மம் குறைந்து கொண்டே இருக்கு, வட்டி வளர்ந்து கொண்டே தான் இருக்கு. நம்மளே பார்க்கிறோம், வட்டி அதிகமான இடத்துல வந்து வளர்ந்து கொண்டே தான் இருக்கு. இன்று நம்மளே எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு வந்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் செல்வத்தை வழங்கியிருக்கான், நான் என்னோட கீழ்நிலையில இருக்கவங்களுக்கு வந்து நான் உதவி செய்யறேன், அவங்களுக்கு வந்து தர்மம் செய்யறேன், என் செல்வத்தை கொடுத்து நான் உதவுறேன் அப்படின்னு சொல்லி நம்மளே எத்தனை பேர் சொல்ல முடியும்? முடியாது. ஏன்னாக்கா நம்மளே என்ன பண்றோம், யாரோ யாசகம் கேட்டு வந்தாலோ இல்ல வந்து ஏழையா இருக்கதை நம்மகிட்ட வந்து உதவி கேட்கும்போது அந்த இடத்துல என்ன பண்றாங்க, நானே முடியாம தான் இருக்கேன் என்கிட்ட வந்து கேட்குறியப்பா அப்படின்னு சொல்லி அவங்களை விரட்டக்கூடியவர்களாக தான் இன்று நம்மளே சிலர் இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் என்ன சொல்றான்னு தெரியுமா, மந்தல்லதி யுக்ரியுல்லாஹ கர்லன் ஹசனா வயுலாஃபியுல்லஹு அஜ்ரன் கரீம். அல்லாஹ்வுக்காக யாராவது அழகிய முறையில கடன் கொடுத்தீங்கன்னாக்கா அதை விட பன்மடங்கு நான் வந்து உங்களுக்கு வழங்குறேன், இதுவே உங்களுக்கு மகத்தான கூலி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்விற்காக ஒருத்தவங்க வந்து தர்மம் செஞ்சாக்கா அல்லாஹ் என்ன பண்ணுவான், அதை விட பன்மடங்கு உங்களுக்கு நான் வழங்குறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். இப்ப நம்மள்ட்ட ஒரு 10 ரூபாய் இருக்கு, ஒரு தர்மம் செய்யணும், நம்ம வந்து யாருக்காவது ஏழை கொடுக்கணும், நம்மகிட்ட வந்து கேட்கறாங்கனாக்கா அல்லாஹ்வுடைய திருப்திக்காகவும் நமக்கு நன்மை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 10 ரூபாய் இருந்தாலுமே நம்ம வந்து நன்மைக்காக அந்த தர்மம் செஞ்சோம் அப்படின்னாக்கா அல்லாஹ் என்ன பண்ணுவான், அதை விட பன்மடங்கு நம்மளுக்கு வழங்கக்கூடியவனாக இருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க வந்து சரியான முறையில ஹலாலான முறையில சம்பாரிச்சு பேரிச்ச பழ அளவுக்கு வந்து அந்த மதிப்பளவுக்கு வந்து நீங்க வந்து தர்மம் செஞ்சீங்கன்னாக்கா அல்லாஹ் வந்து பரிசுத்தமானதை தவிர வேற எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் வந்து என்ன பண்ணுவான், தனது வலது கரத்தால் அதை ஏற்றுக்கொள்ளுவான். நீங்க வந்து ஒரு சின்ன குதிரையை வளர்ப்பது போல வந்து அதோட நன்மை அல்லாஹ் என்ன பண்ணுவான், மலையளவு ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வந்து சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. எப்படி நம்ம வந்து ஒரு பேரிச்ச பழம் இருக்குல்ல, அதனுடைய மதிப்பளவு வந்து சின்னதா இருந்தாலுமே அந்த மதிப்போட நம்ம வந்து தர்மம் செஞ்சனாக்கா அல்லாஹ் என்ன பண்றானா அந்த நன்மையை வந்து மலை போல வந்து ஆக்குறான் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். ஆனா இன்று எப்படிதான் இருக்கு, தன்கிட்ட செல்வம் அதிகமாக இருந்தாலுமே நான் எதுக்கு கொடுக்கணும் பேர் மக்களுக்கு, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை நான் எதுக்கு பேருக்கு கொடுக்கணும், நான் எதுக்கு தர்மம் செய்யணும், நான் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன், வேணா வட்டிக்கு வேணா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த செல்வத்தை என்ன பண்றாங்க, பிறர் கொடுத்து உதவாம தான் வச்சு கொள்ளக்கூடியவங்களாக தான் இருக்காங்க. நம்ம இந்த உலகத்துல வாழும்போதும் ஒவ்வொருவரும் மரணிக்கக்கூடியவங்க தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். குல்லு நஃப்ஸின் தாயகத்தில் மௌத், ஒவ்வொரு மரணமும்
ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப நம்ம இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் மண்ணறையில் இருக்கும்போது இந்த உலகத்தை நம்ம செல்வத்தை சேகரிச்சுமே அந்த செல்வம் வந்து நம்மளுக்கு உதவி செய்யுமா? இந்த உலகத்தை நம்ம வாழும்போது நம்ம எதெல்லாம் விரும்பணுமோ அது வந்து உதவி செய்யுமா? கிடையாது. நம்ம மண்ணறையில் இருக்கும்போது நம்ம செஞ்ச நல்ல அமல்கள் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த உலகத்தை நம்ம செல்வத்தை நம்ம வந்து நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், இது அல்லாஹ் எனக்கு வழங்கியது, ஏன் செல்வம், நான் சம்பாதிச்சது, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு வச்சுக்கிட்டாக்கா அது நம்ம நாளைக்கு மறுமையில் எங்கே தான் நம்மளை போய் சேர்க்கணும்? நரகத்துக்கு தான் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கு. இன்னும் அல்லாஹ் என்ன சொல்றான், உங்கள் செல்வங்களில் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் நம்மகிட்ட இருக்க செல்வங்கள்ல ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். ஆனா இன்று பலருமே என்ன பண்றாங்க, அந்த ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கொடுக்காம தான் வந்து அதுல வந்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ, வீணான விஷயங்களை அந்த செல்வத்தை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை வந்து செய்யக்கூடியவர்களாக தான் இன்று பலரும் இருக்கிறாங்க. இன்னும் நாளை மறுமையில் அல்லாஹ் என்ன பண்ணுவான்னு தெரியுமா? நான் உனக்கு இந்த உலகத்துல வாழும்போது செல்வத்தை கொடுத்தனே, அதை நீ எந்த முறையில செலவழிச்ச அப்படின்னு சொல்லி கேட்பானா? நான் நல்ல முறையில் தான் செலவச்சேன், அது தர்மம் செஞ்சேன் அல்ல அப்படின்னு சொல்லுவானா? அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா? நீ அதற்காகலாம் செய்யல, இந்த உலகத்துல மக்கள் உன்னை புகழணும், உன்னை பார்த்து பெருமையா பேசணும் அப்படின்றதுக்காக தான் அந்த செல்வத்தை நீ பிற மக்களுக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவானா. இன்னும் அல்லாஹ் என்ன கேட்பானா, நான் வந்து உன்கிட்ட நான் வந்து பசிக்குதுன்னு வந்து உணவு கேட்டேனே, எனக்கு நீ உணவளிக்கலையே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவானா. அப்ப அந்த மனிதன் சொல்வானா, யா அல்லாஹ் உனக்கு எப்படி நான் உணவளிக்க முடியும், நீ தான் அகில உலகத்துக்கே இறைவனாச்சே, உனக்கு எப்படி நான் உணவளிக்க முடியும்னு கேட்கும்போது இந்த மனிதனோட ரூபத்துல நான் உன்கிட்ட வந்து யாசகம் கேட்டேன், உன்கிட்ட வந்து கேட்டனே, ஆனா நீ எனக்கு அது வழங்கலையே, நீ அந்த இடத்துல நீங்க வழங்கியிருந்தாக்கா நீ என்ன பண்ணியிருந்திருப்ப, என்னை கண்டிருப்ப அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். இப்படி அல்லாஹ் வந்து செல்வம் என்ற ஒரு அருள்கொடையை நம்ம ஒவ்வொருவருக்கும் வழங்கியிருக்கான். அந்த செல்வத்தை வந்து ஒரு அழகிய முறையில் அல்லாஹ்வுடைய கடன் அழகிய முறை வந்து தர்மமாக இருக்கு. அந்த தர்மத்தை ஒரு அழகிய முறையில் நம்ம கொடுத்து நம்ம இந்த இரண்டு உலகத்திலும் வெற்றி பெறக்கூடியவங்களாக இருக்கணும். காலத்தக்குனு நார அபிஷிக்கு தம்ரி, ஒரே ஒரு பேரிச்ச துண்டை கொடுத்தாலும் உங்கள் நரக நெருப்பிலிருந்து காத்துக்கொள்ளுங்கள் என்பதை நினைவு கூர்ந்தவளா எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அன்னூர் இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஆதரவு பெற்றது. மேலக்காவிரி கும்பகோணம். இறைவனின் அருளால் கல்லூரியின் சிறப்பு அம்சங்கள் தரமான கல்வி, நல்லொழுக்க போதனைகள், அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறப்பான பாடத்திட்டங்கள், ஹாஸ்டல் வசதியும் உண்டு. 2026-27 கல்வியாண்டிற்கான சேர்க்கை முன்பதிவு நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8940606388 மேலும் 89406063333.